கட்டளையா சொன்னாரு. சங்கத்துல இருந்து 4 பேரை நீக்கி இருக்காங்க. யார் நீக்கி இருந்தாலும் சரி, கண்டிப்பா நாங்க வந்த உடனே அவங்களையும் உள்ள கொண்டு வந்துருவோம். இது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். கண்டிப்பா தெரியும். நானொரு வேணியும் பொழுதும் வண்ணமாய் இந்த சங்கம் என்றுமே முக மலர்ச்சியுடன் அகமும் புறமும் மிக சிறப்பாக நடத்தி செல்வார். வேற ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்றது உண்மையிலேயே நீங்கள்லாம் ஒரு அரங்க மிக கைத்தட்டி அவங்களுக்கு சிறப்பு செய்யணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி செல்வமணியை வந்து நான் தம்பி ராதாகிருஷ்ணன் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். உடனே விட்டுருந்தாரு. ஆனால் அவருக்கு பிடித்தமான 30 வருட நண்பர் கந்தசாமி, அவருடைய தம்பி போசம் வந்து தலைவர் நிற்கிறன்னும் போது அவர் இருதலை கொள்ளை ரொம்ப தவிக்கிறாரு. அந்த தவிப்புக்கு ஊன்றாக வந்து தமிழ்குமரன் வந்த பிறகு நாங்கள்லாம் வந்து செல்வமணிகிட்ட சொல்லி போசம் வந்து தலைவர் பொறுப்புலேருந்து ஏன்னா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அவரை விட்டு கொடுத்து இங்கே பொருளாளர் பதவி ஏற்றுன்னும் போது அந்த பண்பை விளக்குள்ளி என்று வியந்து போகிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பு தம்பி செல்வமுடைய மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல். அந்த காலத்தில் நம்ம மறக்கவே கூடாது. இந்த திரையுலகத்துக்கு நான் பல முறை சொல்கிறேன், செல்வமணி தான் தலையாய தலைமை. அந்த தம்பி இந்த திரையுலகில் தலைமையேற்று நடத்தினால் இந்த திரையுலகம் செழிக்கும், சிகரம் ஏறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயலாளர் பதவிக்கு நான் உரிமையாக கமலா சிஸ்டருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர், நான் சொல்கிறத மறுக்கவும் கூடாது, நீங்கள் வந்து செயலாளராக இருக்கணும், நாடாக துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பிரதர் என்னை விட்டுடுங்க, நான் இல்லை நீங்கள் உரிமையாக இருக்கணும். ஆனால் மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது இந்த சங்கத்துக்கு அந்த முழங்காத்து அந்த புடவை அவங்க தூக்கலாமா நடந்து வந்து இந்த சங்கத்துக்கு பணியாற்றியதெல்லாம் எங்கள் அழக்கங்கள் வந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி, விவேக பெண்மணி இந்த சங்கத்துக்கு செயலாளராக ஒத்துக்கினது உண்மையிலேயே நாங்கள் செய்த பாக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் 10 வருடங்களாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க சகோதரி சுஜாதா விஜயகுமார் அவர்கள். அவர்கிட்ட நாங்கள் அதிகமாக பேசுறதில்லை, பழகினதில்லை, பார்த்ததில்லை. அப்பப்போ சந்தர்ப்ப செயல் ஆஃபீஸுக்கு நான் போய் உரிமையாக போய் சண்டை போட்டு இருப்பேன். அப்போ அவங்களாம் 2 மணி நேரம் வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். அந்த பிணிப்பில் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து துணை செயலாளராக நிற்கணும்னு சொல்லும்போது தலைவர் பதவியை இது நாளைக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு இடம். ஆனால் அந்த அம்மா வந்து தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் அவங்கள வந்து இருக்கரம் கூப்பி நம்ம முத்திரையிட்டு அவங்களையும் ஒற்றுமையாக சொல்லியிருக்கோம். இப்படிதான் கமலக்கண்ணனும் சரி, ஆர்கே சுரேஷ் அவர்களும் சரி, எல்லா சிறப்புகளும் உடையவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க இது தொன்றா துணையாக இந்த சங்கம் இந்த முறை இந்த தயாரிப்பு நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த திரையுலகம் என்ன சூழ்நிலைக்கு பாதிக்கப்படும் தெரியாது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கிட்ட நான் ஃபோன் பேச போகிறேன். 1500 மெம்பர் இருந்தால் 1500 மெம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த முறை தமிழ்குமரனுடைய தலைமையை ஏற்று இந்த அணியை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த அணி ஏதாவது ஒரு சின்ன பிசுனா கூட நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். நானும் செல்வமணி உறுதி கூறுகிறோம். தம்பி, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும்னு தம்பி ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து உலமெல்லாம் புரியுது. பிரிந்தவர்கள் சேரணும். ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் படம் தானே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி போயிடக்கூடாது, நான் சீக்கிரம் வந்து அதை சேர்த்து விட்டுறேன். அந்த நாளும் வரும், அந்த நாளும் உறுதியாக வரும். அதே நேரத்தில் இப்போ ஒரு 4-5 பேர் வந்து கோர்ட்டு கட்டமாக இருக்கிறாங்க. தம்பி, நம்ம முதல் முறையாக நீங்கள் பதவியேற்கும் பொழுது அந்த 4 பேருக்கு நீங்கள் வந்து பிரிந்தவர்கள் கூடணும்னு சொன்னீங்களா, அவங்களாம் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக செய்ய நான் சொல்லி எதையும் விட்டது கிடையாது.
கண்டிப்பாக செய்வேன். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி உயர்வடையக்கூடிய ஒரு வெற்றியை 22 பிப்ரவரி மாதம் 2026 உறுதி செய்யும். அந்த விழாவில் நாம் இன்று என்னென்ன உறுதிமொழி கொடுக்கிறோமோ அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவோம். தமிழ் குருமகன் தலைமை தலையாய தலைமையாக இருக்கிறது. அதில் எந்த விதத்தில் மாற்றம் கிடையாது, மறுவு கிடையாது. இதுக்காக நானும் உழைத்த என் தம்பி செல்லுமணியை ஆறத் தழுவி உண்மையிலேயே கண்கள் பணிக்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது நலம் காக்கும் அணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள தயாரிப்பாளர் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணுமா, இருக்கக்கூடாது, இதை முதல்ல நீங்க முடிவு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணும்னா ஒரு வலிமையான அணி தேவைப்படும். அந்த வலிமையான அணி, இந்த அணி நாம் முடிவு பண்ணணும். இவங்க தான் வலிமையான அணி. ஏன்னா முதல்ல ஒரு அணியே சேர்க்க முடியாதவங்க எப்படி வந்து சங்கத்தை காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு 33 பேர் ஒரு அணி வேணும். 33 பேரே சேர்க்க முடியாதவங்க 1500 பேர் இருக்கிற அணியை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால வந்து சின்ன சின்ன கவலைகளை, சின்ன சின்ன குறைகளை விட்டுட்டு தயவு செய்து இந்த அணி வெற்றி பெற்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சிங்கமாக தலை நிமிர்ந்து நிற்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ற விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சந்திரபிரகாஷ் ஜெயின் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு உறுதியா கேட்க விரும்புறேன். தமிழ்குமரன், ராதாகிருஷ்ணன், கமிலா நாசர் உட்பட நீங்க 33 பேரும் செயற்குழு கூட்டத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வீர்களா? ஏன்னா இது வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். கடந்த 3 வருடங்கள்ல எலெக்ஷனுக்கு வீடு வீடா போய் நீங்க வந்து வேலை செஞ்ச நீங்க செயற்குழு கூட்டத்துக்கு வர்றதில்லை. அதனால நான் குறை சொல்ல விரும்பல, கடந்த காலங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க பதவிக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அதுக்குண்டான காலகட்டத்தை தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்க கொடுக்கணும். அப்படி இப்போ தமிழ்குமரன் கிட்ட ஒரு உறுதிமொழி இருக்க, நான் கமலா நாசர், ராதாகிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்கிறேன்னா, 3 செயற்குழு கூட்டங்களுக்கு வராத உறுப்பினர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த உறுதியை நான் வந்து ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட சொன்னேன். அண்ணா ராதாண்ணா, இது மாதிரி சும்மா நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். நாங்க வந்து ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தை பேச வருவோம் பெப்சில இருந்து. பேச வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் இங்க வரும்போது எவ்வளவு அடி வாங்கி வருவோம்னு உங்களுக்கு தெரியாது. இங்க வந்து இவங்களோட சண்டை போடுறதுதான், நான் அவங்களோட சண்டை போட்டு கூட வரணும். எப்படி திரும்ப வருவாங்க எங்க ஆளுங்க? 150 மடங்கு சம்பள உயர்வு வேணும்னு எங்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க. இங்க நம்ம ஆளு என்ன பண்ணுவார், ராதாகிருஷ்ணன் அண்ணன் இந்த வருஷம் அப்படியே வச்சுக்கலான்னு, ஒன்றும் கஷ்டமா இருக்கு, எங்க எங்கிருந்து எங்க பேட்ச் பண்ணணும்னு பாருங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 30 நாள் உட்காந்து பேசுவாங்க எங்க கூட. சார் இப்படி பேசணும், அப்படி பேசணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்போ நாங்க வரும்போது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருவோம். அப்ப நானே அவங்களை குறைச்சு கொண்டு வந்து ஒரு 60% நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். அப்ப இங்க வந்த பிறகு இவங்க 20% ஆரம்பிப்பாங்க. இப்ப இது பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா என்ன பரிதாபம்னா, எதிர்கால வர்ற அணியில மொத்தம் தரவா வருவாங்க. இங்க வர்றவங்களுக்கு 4-5 பேர் தர மொத்தம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நேற்று என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன பேசினாங்க, முன்னாடி என்ன நடந்தது, நான் குறை சொல்லல. அடுத்த 3 வருஷம் நம்ம சங்கத்தை உயிராதான விஷயம். அதுக்கு வர முடியாதவங்க நீங்க பதவிக்கு வராதீங்கன்னு ராதா சார் சொன்னேன். கூப்பிட்டீங்களா, நான் வந்து ஆதரிக்கிறேன். ஆனா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா? அப்ப ராதா சொன்னார், அண்ணே இந்த வாட்டி நாங்க எல்லாரும் பேசினா, ஏன்னா இந்த முறை எங்களை காப்பாத்துறானா அப்புறம் ப்ரொடியூசருங்கிற வர்க்கமே இல்லாம போயிடும். இப்ப உங்களுக்கு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற வர்க்கமே இல்லை. நம்ம எல்லாரும் தெரியுமா தெரியாதா? முன்னாடி நான் படத்தை எம்ஜி வாங்கினாங்களோ, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினாங்களோ, அவுட்லைட் வாங்கினாங்களோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஆள் இருந்தாங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்க காணாம போயிட்டாங்க? யாருமே இல்லை. அப்ப ப்ரொடியூசர் இல்லாம போயிடுவாங்க. நான் சொன்னது என்னன்னா, நான் அந்த சீட்ல உட்காந்துருக்கேன். இந்த வருஷம் 300 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இதுல 260 பேரு புதிய தயாரிப்பாளர்கள். அவங்க இதோட போயிட்டாங்க. இந்த 260 பேர் நாளைக்கு அடுத்த வருஷம் வரப்போறது கிடையாது.
நான் அவங்க தயாரிப்பாளர் எடுத்துக்க முடியாது. அடுத்த வருஷம் இன்னொரு புதிய 300 பேர் யாரோ ஒருத்தர் கூட்டு வருவாங்க, அவங்க எங்களுக்கு சோறு போடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான நிலையில இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் படம் பார்த்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க படம் பார்க்கறாங்க. வருமானம் பல மடங்கு ஆயிடுச்சு. ஆனா நமக்கு வந்து சேருதா? நமக்கு வந்து சேருது. அப்போ இதை ஒழுங்குபடுத்தி நம்ம தயாரிப்பாளர்களுக்கு செலவை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் தமிழ் திரையோட மூளை. அந்த மூளை வேலை செய்யலன்னா ஏங்களா நாங்க பலமா இருந்து என்ன பிரயோஜனம்? 50 பலமா இருக்கு என்ன பிரயோஜனம்? கை கால் வீங்கின மாதிரி தான் ஆயிடும். உடம்பு முழுக்க பலமா இருந்து மூளை பலமா இருந்து அந்த மனிதன் நடந்தாதான் ஆரோக்கியம். அப்போ எங்களுக்கு என்ன கவலைன்னா, ஐயோ ப்ரொடியூசர் கவுன்சில் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் இந்த அணிக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவிச்சேன். அண்ணா இந்த நல்ல அணி இது வரணும். அப்போ இதுல வரும்போது தலைவருக்கு நிற்கின்ற தமிழ் குமரன் உண்மையாவே பணிவோட உச்சம், அன்போட உச்சம், பண்போட உச்சம் வந்து தமிழ் குமரன். அவரை நாம் இழந்தா இழப்பு அவருக்கு இல்லை. ஒரு நாள் வருத்தம் இருக்கலாம், ஆனா 3 வருஷம் வருத்தம் நம்மளுக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஏன் சொல்றேன்னா, எனக்கு பெருசா தெரியாது. கொரோனாவில் கஷ்டம். முதல் வந்து தான சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி ஏன்னா 5 நாள் வேலை இல்லை, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வேலை இல்லைன்னா மறுநாள் சாப்பாடு கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட தொழிலாளர்கள் நிலைமை. சார் 5 நாள் ஷூட்டிங்ல சார் அவர் சொன்னார், தம்பி இன்னும் ஒரு 2 மாசம் இருக்காது பண்ணார். ஐயோ ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணலாம்னா ஒரு 20,000 மூட்டை அரிசி வேணும். தம்பி 1000 மூட்டை அரிசி நான் அனுப்பிச்சிடுறேன், மீதி விஷயத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து சொன்னாரு, நீ குமரன் தமிழ் குமரனுக்கு ஒரு ஃபோன் அடி. உடனே வந்து தமிழ் குமரனுக்கு சார் கிடைச்சோம். சார் எனக்கு தெரியுது, ஆனா எடுத்த உடனே அவர் எவ்வளவு அன்பா பேசுறாருன்னு அண்ணன் சொல்லுங்க என்ன அந்த உறவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனித நேயத்தை தாண்ட ஒரு அண்ணன் சொல்லுங்க. நான் சொன்னேன் இது மாதிரி வந்து பெப்சியில் கொஞ்சம் உதவி பண்ணணும் சார், எனக்கு அரிசியில் வேணும். என்ன சொல்லுங்களேன் எவ்வளோ வேணும்? நான் கூச்சம் எவ்வளோ கேட்கறதுன்னு கூச்சம், ஏன்னா பெரிய பழக்கம் இல்லையே. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அண்ணா 1 கோடி நான் வாங்கி தந்துடுறேன். மறுநாள் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அதுபோல பில்டிங் கட்டினா அவ்வளோ 1 கோடி கொடுத்தாங்க சார். நம்ம மெம்பருக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டல, அதுக்கு 50 லட்சம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இந்திய திரைப்படத்துறையிலே இல்லாத ஒரு விஷயம், ஒரு விபத்துல வந்து 6 பேர் இறக்குறாங்க. ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய், ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய். அவங்க மருத்துவ செலவு, மருத்துவம் முடிஞ்சு வர வரைக்கும் அவங்க டெய்லி சம்பளம், அவங்க வேலை செஞ்சா என்ன சம்பளமோ அந்த சம்பளம். இது வந்து அந்த மனசு, அதுதான் வந்து தமிழ் குமரனோட இது. அப்போ தமிழ் குமரன் சாரை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கிறது நல்லது. நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றதுக்கு ஒரு அடையாளம். அப்ப நம்ம ஓட்டு யாருக்கா இருக்கணும்? தமிழ் குமரனுக்காக. அடுத்த அணி வந்து நம்ம வந்து கமிலாவும் ராதாகிருஷ்ணன் சார் வந்து முதல் முறையா எனக்கு இயக்குனர் வி சேகர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர் மேல எனக்கு பெரிய என்ன ஒரு எப்ப ரப்சராகவே இருக்காரு, சண்டை போட்டுனே இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை. அப்போ வி சேகர் சார் ஆபீஸ்ல உட்காந்து நானும் வி சேகர் ராதாகிருஷ்ணன் பேசுவோம். வி சேகர் சொன்னாரு, எனக்கு பெரும்பாலும் வி சேகர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவரு சொன்னாரு, செல்வமணி தெரியாது, இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல செல்வமணி, அந்த சின்ன ப்ரொடியூசருக்காக வந்து எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அவர் ஆபீஸ்ல உட்காந்து பேசுவோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவருக்கு என்னமான உறவு வந்து ஒரு சகோதரனுக்கான உறவு தான். என்ன வேணாலும் சண்டை வரும். இப்போ எங்களுக்கு கூட ஒரு உறவு பெரிய சண்டை, நீயா நானா சண்டை. ஆனா கூட பார்க்கும்போது அண்ணன் வாங்க வேண்டாம், எது நாங்கள் கோர்ட்ல போய் நிக்கிறோம், அண்ணே வாங்க உட்காரு, நான் உட்காரு, அவர் உட்காந்து சார் எடுத்து அண்ணே உட்காருங்க. அவங்க பார்த்து வெளியே வந்து அடிச்சுக்கிற மாதிரி வரீங்க, இங்க வந்து அண்ணங்க நீங்க. எங்களுக்கு வந்து பாலிசியாக அவர் ப்ரொடியூசருக்காக போராடுறாரு, நான் லேபருக்காக போராடுறேன் சார், அவ்வளவுதான். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை ஸ்மூத் பண்ணவர் தானே சார். அதை வந்து மிக ஸ்மூத் பண்ணி அப்போ ராதாகிருஷ்ணன் சார் வந்து தமிழ் ப்ரொடியூசர்களோட ஒரு கவசமா இருக்கிறாரு. அதை நம்ம படகி போகும்போது வால் இல்லாம போகக்கூடாது. அப்போ நம்மளோட அணிக்கு ராதாகிருஷ்ணன் இல்லாம இருந்தா அது ஆயுதம் இல்லாத அணியாகும். அப்போ இந்த தலைமை இந்த படையோட ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. அப்புறம் கமிலா நாசர், இவங்களெல்லாம் குடைச்சலே கமிலா நாசர் தான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கமிலா நாசர் இல்ல, மிகச்சிறந்த அறிவாளி. அவன் வந்து எப்பவுமே அந்த பேப்பர்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன ஃபியூச்சர் பிளான்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், என்ன மாதிரியான ஃபியூச்சர் பிளான். அவ்வளோ அழகா ஃபியூச்சர் பிளான் பண்ணுவாங்க. திட்டமிடுதல் எல்லாம் சிறப்பாக பயன்படுவாங்க. பங்க்சுவாலிட்டியும் 10 மணினா 10 மணிக்கு வரணும். யார் வரலனாலும் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் வரும்போதே 10 மணிக்கு போகணுங்கிற மாதிரி. அது மாதிரி மிகச்சிறந்த
வீரத்துக்கு அவங்க சொன்னாங்க, வீரத்துக்கு உண்மையான வந்து பெண்மணி வந்து நம்ம கமலா நாசர் தான். ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் தெரியாது. அதில் ஒரு பெரிய அடியெல்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து அரசு இயந்திரம்லாம் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அவங்க வெற்றி பெற்றவங்களை வந்து அதை பட்டியலாக மாற்றி இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்றவங்க கூட ஆமாம் சார் நாங்கள் தோத்துட்டோன்னு வந்து போகிற நிலைமையில அன்னைக்கு எதிர்த்து நின்ன ஒரே ஆம்பளை வந்து கமலா நாசர் தான். என்ன சொல்லு, ஏன் நான் போனோம், நான் ஜெயிச்சேன். அன்னைக்கு போலீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் கமிஷன்லாம் அங்கே மிரட்டுறாங்க. எல்லாருக்கும் வந்து பதில் கொடுத்த வந்தம்மா வந்து மற்றவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பயம், சரி ஒரு அரசு இயந்திரம் இருக்கு நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் மொத்த பேருக்கும் சவாலாக வந்து கமலா நாசர். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், உண்மைன்னு இருந்தால் அந்த உண்மைக்காக எடுத்து போராட்டம் மிகப்பெரிய பெண்மணி வந்து அது மாதிரி வந்து திட்டமிடுதல் கூட அழகாக திட்டமிட்டு மிகச்சிறந்த கூட்டங்களை, மிகச்சிறந்த கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடாது. அப்போ நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆயுதமாக ராதாகிருஷ்ணன் இருப்பாரோ அது மாதிரி வந்து ஒரு அறிவான ஒரு பெண்மணியா வந்து கமலா நாசர் இருப்பாங்க. அப்போ ரெண்டு செக்ரட்டரியும் நம்ம சைட்ல இருந்து வந்தாதான் அறிவும் ஆயுதமும் இணைந்த ஒரு படையா இந்த படை இயங்கும். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் யாராவது வந்து மாத்தி போடுறது அப்படிங்கிற ஓட்டை தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது நமக்கு நாமே செய்கிற துரோகம், அந்த துரோகத்தை யாரும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பி போஸ் உண்மையாக வந்து எனக்கு தெரியாது. போஸ் வந்து அவர் நிக்க போறாங்களா எனக்கு தெரியாது. போஸ் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு போஸ்ட் வருது, போஸ் தலைமையில ஒரு அணி வருதுன்னு. நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ராதா வந்து தலைவர் நிற்கிறான்னு சொன்னவரே முரளி சார் தான். முரளி சார் தான் ராதா தலைவர் அழைக்காத சொல்லுவாங்க, நீங்க வந்து எல்லாரும் இன்னும் நான் வந்து கமிட் பண்ண உடனே தாடு சார் கூப்பிட்டாரு. இது மாதிரி வந்து இந்த வாட்டி ராதாகிருஷ்ணன் வச்சு பண்ணார். சரிங்க சார் சொல்லிட்டோம். சொன்ன பிறகு இப்போ பார்த்தா போஸ் நிற்கிறேங்கிறாரு. நான் வந்து போஸ் எப்படி சொல்றது நிற்காதன்னு. லிங்குசாமி வந்து எனக்கு கூட பிறக்காத தம்பி உடனே லிங்குசாமி ஃபோன் பண்ணேன், லிங்கு வந்து இது மாதிரி ஒரு தகவல் வருது, அது போல நின்னா நான் வந்து உங்க கூட இணைந்து செயல்பட முடியாது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ராதாகிருஷ்ணன் சார் சப்போர்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். அதனால தயவு செய்து உங்க தம்பி இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கலாம், எண்ணத்தை மாற்றிக்கணும். அப்புறம் தானு சார் கூப்பிட்டாரு. அவர் வந்து கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு, அவர் முதல்ல செக்ரட்டரி தான் கூப்பிட்டு வந்தோம். தலைவர் அவர் சொன்னார், அண்ணே தலைவர் நிற்கிறேன், எனக்கு செக்ரட்டரி கொடுத்தாரு. பரவாயில்ல வாப்பா இங்கே. இங்கே வந்த பிறகு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கமலா சார் கமிட் பண்ணிட்டோம். இப்போ தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் சார் செக்ரட்டரி ஆகிட்டார். அப்போ வந்து தமிழ் கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் வருது. தமிழ் கவர்மெண்ட் தலைவர் இப்போ செக்ரட்டரி. அப்போ மறுபடியும் அவங்க வந்து தானு சார் சொல்றாரு, தம்பி ஓ சார் பரவாயில்ல என்ன சார் கொஞ்சம் பேர் இருக்கு தலைவர் கொண்டு வந்து செக்ரட்டரி கொண்டு வரணும்னா. ஆனால் ஏன் சொல்றேன்னா, தலைவர்னு 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராதாகிருஷ்ணன் பரவாயில்ல இந்த தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல, தலைவராக தன்னை அனௌன்ஸ் பண்ண போஸ் வந்து எனக்கு தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல. அப்போ இவங்க யாரும் பதவிக்காக அடிச்சவங்க கிடையாது, ஒரு நல்ல அணியை உருவாக்கணுங்கிறது தான் இவங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலக்கண்ணன் வந்து அவர் சொன்னார் வந்து மற்றவருக்கு சொன்னார் தானு சாரை பற்றி. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச அடுத்த கண்ணன் தானு சாரோட சின்ன கண்ணன் வந்து கமலக்கண்ணன் தான். ஏன்னா பழக்கம் கம்மி தான், ஆனால் பழக்கத்துக்கு மிக இனிமையான நண்பர். பெரிய பெரிய இது கூட சாதாரண சிரிச்ச மாதிரி பண்ணுவார். நமக்கு சண்டை வந்துட்டு இருக்கும்போது, அண்ணா இது நம்மளாம் ஒன்றுங்க தானே. ஒரு ஃபங்க்ஷன் போனால் தனியாக கூட்டு போனார், அண்ணா நம்மளாம் ஒன்று தானே, ஏன்னா சண்டை நம்மளாம் ஒன்றா போயிடலான்னு. அப்போ இது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைலாம் அவருக்கு தெரியாது, நம்மளாம் ஒரு சேர்ந்து இருக்கணும்னு. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக வந்து கமலக்கண்ணன் இருக்காரு. அதனால அவர் துணைத் தலைவராக நீங்கள் வந்து அவரை தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லது, அவருக்கு எந்த விதத்திலும் நல்லதில்லை. அவர் இது ஒரு கூடுதல் பணி தான் நம்ம சங்கத்துக்கு நல்லது. ஏன்னா இணைந்து ராதாகிருஷ்ணன் கூட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் வந்து கமலக்கண்ணன். அப்புறம் ஆர்கே சுரேஷ் பற்றி ஏற்கனவே சொன்னேன். ஆர்கே சுரேஷ் வந்து எப்படின்னா, நமக்கு இப்போ சென்ட்ரல் ஏதாவது வேலை நடக்கும்னா ஆர்கே சுரேஷ் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் வேலை நடக்கும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க நம்ம வந்து 2-3 மாசமா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் ஆர்கே சுரேஷ் இது மாதிரி வந்து என்ன அண்ணே போகலான்னு அப்படின்னு வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஐஎம்பி மினிஸ்டர் 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. உடனே மறுநாளே போயிட்டு உட்காந்து அவங்க கூட ஏறப்படியே ஒரு 1/2 hour உட்காந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தெளிவாக பேசு. அப்புறம் அதை கன்சிடர் அவங்களால நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலையே தவிர, ஆர்கே சுரேஷ்க்கு அந்த வந்து டெல்லியில் ஒரு நல்ல இது இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் வந்து ராதாகிருஷ்ணன் இவங்களாம் பார்த்துக்கலாம், சென்ட்ரலில் வந்து ஆர்கே சுரேஷ் பார்த்துப்பாரு. அதனால் நீங்கள் ஆர்கே சுரேஷையும் சேர்த்து தலைவராக இது பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இணைச் செயலாளர் இருக்கிற சகோதரி விஜயகுமார் வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து மிக 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 சிறந்த அதாவது நல்லோட தாயுள்ளம் கொண்டவங்க தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் அது இருந்தே பேச மாட்டாங்க.
அவங்களோட 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். ஒரு முறை கூட குஷ்புவாவது கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. இவங்க வந்து அந்த நம்ம பிரச்சனைகள் வந்து நம்மள மாதிரி யோசிச்சு நம்ம அவங்க வந்து கொஞ்சம் தான் நம்ம பாவம் ஒர்க் பண்ணுறாமா சேர்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக டீல் பண்ணக்கூடியவங்க. யாரோட சண்டை போட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வந்து நாங்கள் வந்து எங்களது வந்து தெரியும் இல்லையா, எங்களது ஒரு அணி இருக்கும். அடி நீ பிச்சை எடுத்துகிட்டு வந்தோம் சார், இது முடிச்சோம் சார். ஆனால் அவங்க வந்த உடனே அவங்க அப்படியே பெட்டிப்பாகவும் அடங்கிடுவாங்க. இந்த அம்மா வந்து அவ்வளோ அன்பாக வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு காஃபியோ டீயோ இதை கொடுத்து வந்து வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்த மாதிரி அதுக்கப்புறமா பேச்ச தொடங்குவாங்க. அப்போ அந்த வேலையை 2 பேரும் பாதகம் இல்லாமல் எங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணி கொடுத்தாங்க. தயாரிப்பாளரையும் காப்பாற்றினாங்க. தலைவராக இருந்து அவங்களோட துணைத் தலைவராக கூப்பிடணும் தான் எனக்கு சொன்னார் தானே சார். அப்புறம் இணைச் செயலாளர் சொன்னார். இல்லை சின்ன சின்ன மாற்றம் வரும்போது அந்த எனக்கு சொன்னேன் சார், தலைவராக இருக்கிறவங்கள எப்படி சார் பண்ணலாம்? இல்லை சும்மா கேட்டுப்பாங்க. நான் கேட்டேன் இது மாதிரி பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் எது சொன்னாலும் பண்ணலாம். நல்லது நீங்கள் நினைக்கிறீங்களா, நல்லதுன்னு நினைக்கிறீங்களான்னு. அம்மா நீங்கள் இதில் இருந்தால் ரொம்ப நல்லதுமா, ஏன்னா உங்களுக்கு மாதிரி ஒரு ஆட்கள் பரவாயில்லன்னா அதை ரிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னா பண்ணுறீங்களாம்மான்னு கேட்டேன். அப்போ நீங்கள் சொன்னால் பண்ணுறேன்னாங்க. மறுநாள் ரிசைன் பண்ணி அதனால இந்த பதவிக்காக அவங்க அலையலை, நம்ம தான் அவங்களை வலுக்கு இந்த பதவி கொடுப்போம். அப்போ இது ஒரு மரியாதையாகவும் ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும். அது குடும்பமாக இதை வந்து இந்த அணியை ஒரு குடும்பமாக வச்சுருக்கணும்னா சுஜாதா விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் தயவுசெய்து சுஜாதா விஜயகுமார் இணைப்பு. மற்றபடி இங்கே இருக்கிற ஈசி மெம்பர்ஸ் இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படி இப்படி மாற்றி கொள்ளான்னு. தயவுசெய்து கடந்த 3 வருடங்களில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பிரச்சனையே ஒற்றுமையின்மை தான். நீங்கள் இதில் கொஞ்சம் பேர் அதில் கொஞ்சம் பேர் போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த நோயை தமிழ் சங்கத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மொத்த ஈசி மெம்பருக்கும் உங்கள் ஓட்டு போடும். ஒருத்தர் விட இதில் வந்து நம்ம இசைநீராக இருக்கணும் போட்டுட்டு அவங்க போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கூடாது. எப்படி இவங்க கிட்ட வந்து ஒரு உறுதியை கேட்கணும், நீங்கள் அனைத்து செயற்குழு கூட்டங்களும் கலந்து கொள்ள வேண்டும், எப்படி இவங்ககிட்ட ஒரு உறுதியை கேட்கணும், அதே உறுதியை உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் அனைவருக்கும் இந்த அணிக்கு ஓட்டு அளிப்பீர்களா? நீங்கள் உங்கள் கைவழி மூலம் நீங்கள் அனைவரும் யார் யாரெல்லாம் இந்த அணிக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடணும்னு உங்கள் கைப்பற்றல் மூலம் அதை தெரியும். ஏன்னா தயவு செய்து மாற்றக்கூடாதுங்க. ஒருத்தர் உள்ள வந்தா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதிரணியிலேருந்து வந்தேன் அதனால ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும். அப்போ அந்த சுமூகத்தன்மை அங்கே போயிடுது. அப்போ தயவு செய்து இந்த அணியில் இருக்கிற சகோதரர் அழகன் தமிழ்மணி, சகோதரர் சித்தாராட்சிமன், கஃபார், முரளி, மாதேஷ், பிரவீன்காந்த், ஞானவேல், பழனிவேல், பைஜாடாம், மகேந்திரன், ஜோதி, செந்தாமரை கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சோலை சகாதேவன், டேவிட் ராஜ், ஜெயசீலன், ராஜேந்திர பக்ருதீன், VN ரஜித்குமார், தாய் சரவணன், பிரதீப் சாம்ஸ், SN ராஜராஜன், PG பாலாஜி, A ஏழுமலை, இசக்கி ராஜா, கனசண்முகன், இந்த 26 பேரும் வெற்றி பெறும்போது தான் தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி பெறும். 33 பேர் ஒரு அணியா இருந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற நிலையை நாம உருவாக்க வேண்டும். அப்போ இந்த கூட்டம் நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, வழக்கமா வந்து நாங்களாம் வந்து உட்காந்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சேருவாங்க, அப்புறம் ஃபுல்லாக கூட்டத்தாங்க. ஆனால் இப்போ மாறா இங்கே மொத்தமாக ஒரு 500 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே 500 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் தான் லேட்டாக வந்தோம். இப்போ பார்த்தா வெளியே ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இப்போ வந்து ஒரு 700-800 பேர் இங்கே இருக்கு. மொத்தமாகவே 1500 பேர் தான். நம்ம ஒரு வேலை செய்ய முடியுமா? எனக்கு ஒரு 3 ஓட்டு, நான் இன்னொரு 3 ஓட்டை கொண்டு வரேன். என்னை நம்பி ஒரு 50-100 பேர் ஓட்டு போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லுது. ராதாவோ தமிழ் குமரனோ கமிலாவோ, சார் இவங்க போட மாட்டாங்க சார் அப்படின்னு ஒரு 3 பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த 3 பேர் ஓட்டை நாங்கள் வாங்கிட்டோம். அப்போ நீங்கள் 2 பேர் ஓட்டை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ஒருவர் இங்கே வந்திருக்க ஒரு உறுப்பினரும் 2 ஓட்டை வாங்கிட்டாங்க. ஏன்னா வெற்றிங்கிறது எப்படி இருக்கணும்னா, மார்ஜினல் ஜெயிச்சாங்க, கொஞ்சம் ஜெயிச்சாங்க அப்படி இருக்கக்கூடாது. மொத்தம் 1500 ஓட்டில் 1300 ஓட்டு போலாதுன்னா 1100லேருந்து மினிமம் ஓட்டு 1100 இருக்கணும். 1100 மினிமம் ஓட்டாக இருக்கணும், 1250 அதிகபட்ச ஓட்டாக இருக்கணும். அப்போது அதுதான் சிறந்தது. ஏன்னா இந்த அணி அது போல் அணியாக இருக்கும். இந்த அணி வெற்றி பெற வைக்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம தயாரிப்பாளர் உங்களோட கடமை நிச்சயமாக. ஏன்னா தானு சார் சொன்ன மாதிரி இதில் அனைத்து வழிகளிலும் நாங்கள் அவரோட தானு சாருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்படி அவர் சொல்லி என்ன அடித்தாலும் தாங்கிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊசி பேசி இதே வேலையாக வந்து காலையில் ஆரம்பித்த மீட்டிங் இருந்து இன்னைக்கு இன்னும் வந்து 9 மணி ஆச்சு. இன்னும் ஒரு மீட்டிங் வெளியே கீழே உட்காந்துட்டு இருக்காங்க.
இப்படியே ரவுண்ட் த கிளாக் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு நான் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன், இன்றைக்கி வந்து இயக்குனராக தயாரிப்பாளராக இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி அப்போ நான் என்னால் கூட இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ண முடிஞ்சால் அந்த ஒரு இவர் வந்து சார் சொன்னார், கோடான் சார் சொன்னார், இந்த மாதிரி 10 ப்ரொடியூசர்ஸ் சூஸ் பண்ணாங்க. அந்த பேங்க்குக்கு நீங்கள் வந்து சந்திரபிரகாஷ் சாரை வந்து சேர்மனாக போடுங்க. ஒரே ஒரு பைசா அங்கே எவனும் வாங்க முடியாது. ஃபைனான்ஸ் ஆனவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அவர் பணத்தை இல்லை, சங்க பணத்தை கூட அவர் அப்படி தான் பார்ப்பார். டிடிவின்னு தமிழ் திரைன்னு ஆரம்பித்தோம், எங்கள் பணம் தான். நாங்கள் 3 லட்சம் போட்டு 30 லட்சம் எங்கள் பணம் தான். ஆனால் வெளியே 2 கோடி ரூபாய் நாங்கள் டெபாசிட் வாங்கியிருந்தோம். அவர் சொல்லிட்டாரு, செல்வமணி இந்த 30 லட்சம் ரூபாய் நீ கையெழுத்து போட்டு சொன்னால் போடுவேன், அந்த 2 கோடி இருந்து ஒரு பைசா கூட நம்ம எடுக்கக்கூடாது, அது அப்படியே தான் வச்சிருந்தோம். அது இன்னொருத்த பணம், அதை நம்ம தொடக்கூடாது. கடைசியாக நாங்கள் அந்த 2 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்து ஏசிஎஸ் வந்த பிறகு அது மூலமாக தான் தந்தோம். ஒரே ஒரு காசு கூட அதில் எழுந்ததெல்லாம் எங்கள் பணத்தை தான். அது மாதிரி அவர் சங்க பணத்தை அப்படி மாதிரி வச்சிருப்பார். அப்போ அந்த பேங்க் ஏற்படுத்த நிச்சயம் இப்போ உங்களுக்கு சில பேருக்கு அது காமெடியாக தோணலாம், ஆனால் இது செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்து ஹவுசிங் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, இதன் மூலம் அதுவே ஒரு பேங்க் தான். அது மூலம் நகை கடன் கொடுக்கலாம், ஃபைனான்ஸ் வாங்கலாம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாம். அதை சிறப்பாக பயன்படுத்தினா இன்னைக்கு கூட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பம். அதான் சார் தமிழ் குமரன் சார், அதில் வந்து 1000 தயாரிப்பாளர்கள் வீடு கட்டுறாங்க சார். 1000 நீங்கள் அதை வந்து இன்னைக்கு படம் வீடு இல்லாத தயாரிப்பாளர்கள் 1000 தயாரிப்பு வீடு கட்டலாம். குறைந்த வட்டியில் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணிக்க முடியும். ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அது மாதிரி தேவைப்பட்டால் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தனியார் மூலம் கூட எங்களால் பண்ணித்தர முடியும். இப்போ ஏறக்குறைய நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 6000 வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அது அப்ரூவல் வந்துச்சுன்னா நாங்கள் வீடு கட்ட தொடங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன முயற்சியாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ தொடங்கி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ தான். நம்ம அரசு கொடுத்த இடத்துல 20 ஏக்கர் 15 ஏக்கரில் நாங்கள் பிரம்மாண்டமான ஸ்டுடியோ கட்டியிருக்கோம். அது மாதிரி நம்மளோட முயற்சிக்கு நீங்கள் 1000 பேருக்கு அதில் தாராளமாக ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் கட்டி கொடுக்கலாம். அதுக்கு உண்டான வசதி இருக்குது, இடமும் இருக்குது. அது வீடு இல்லாத தயாரிப்பாளர் கொடுத்து வீடு இருக்குன்னு கொடுக்கலாம். 1000 பேருக்கு அந்த 10 ஏக்கர் இடத்துல வீடு கட்ட முடியும். அதுக்கான முயற்சி எங்கள் எடுத்தீங்கன்னா ராஜா சார், அதுக்கு உடனிருந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு என்னால் முயற்சி உதவி சொல்லுவோம். மற்றபடி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, அதிகம் எல்லாருமே சொல்லிட்டோம். நாம் வெற்றி பெறுவது இந்த வெற்றி கூட்டணியான நலம் காக்கும் அணி வெற்றி பெற்றால்தான் தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி பெற்றார். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அனைத்து பேர் 33 பேரையும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் 2026 to 29 பிப்ரவரி மாதம் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான தேர்தல். தானு அண்ணனுடைய செல்வன் வழிகாட்டுதின் பேரில் நாங்கள் ஒரு தயாரிப்பு நலன் காக்கும் அணியின் சார்பாக நான் தலைவருக்கு நிற்கிறேன். துணைத் தலைவருக்கு ஆர்கே சுரேஷ், கமலக்கண்ணன், அதே மாதிரி செயலாளருக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரும் அவங்க நிற்கிறாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு சுஜாதா விஜயகுமார் நிற்கிறாங்க. அதேமாதிரி பொருளாளருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறாரு. அதேமாதிரி இங்கே 26 பேர் நம்ம செயற்குழு உறுப்பினருக்கு அழகன் தமிழ்மணி, சித்ரா லட்சுமணன், எம் கஃபார், எச் முரளி, ஆர் மாதேஷ், பிரவீன்காந்த், வி ஞானவேல், வி பழனிவேல், பைஜாடாம், பி மகேந்திரன், எஸ் ஜோதி, செந்தாமரைக்கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், ஜி எம் டேவிட்ராஜ், எஸ் ஜெய்சீலன், ராஜா என்கிற ஃபக்ருதீன், வி என் ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீஷ் சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பி ஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி, அது மாதிரி 26 பேர் மொத்தம் எங்கள் அணியாக நிற்கிறோம். முதல் அணி நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான தேர்தல், அடுத்த பிப்ரவரியில் நடக்குது. தயாரிப்பாளர் நலன் சேர்ந்து நம்ம தானன் வழிகாட்டின்படி நாங்கள் நிற்கிறோம். கண்டிப்பாக இதுதான் வெற்றி கூட்டணி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலன் காக்கும் அணி சார்பாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த அணி வெற்றி பெற்றால்தான்
திரையுலகம் செழிக்கும் தழைக்கும்னு நான் நினைக்கிறோம். அதுக்காக தான் தம்பி செல்வமணியும் நானும் சேர்ந்து இந்த அணி கூட்டமைப்பாக உருவாக்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு, உதாரணத்துக்கு தலைவராக நிற்கக்கூடிய தமிழ்குமரன் வந்து எந்த பொறுப்பும் இல்லாத போதே தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஜீவாதார பிரச்சனை வந்து இன்சூரன்ஸ் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு பலமே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைச்சிருக்கிற நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய அடித்தளம். அந்த இன்சூரன்ஸுக்காக தமிழ்குமரன் வந்து 50 லட்சம் எதையும் எந்த இப்படிப்பட்டவரும் இந்த நலக்காக்க அணிக்கு தலைவராக வரும்பொழுது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிக சிறப்பான ஒரு எழுச்சியையும் ஒரு எதிர்காலத்தை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையில் தான் இது அமைந்திருக்குது. இது நிச்சயமாக அறுதிட்டு உறுதி கொள்ளலாம் எதிர்கால திரையுலகத்தை தாங்கி நிற்கும். அப்படிப்பட்டதுக்கு தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது சார்பாக தம்பி செல்வமணியும் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட 26, 29ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதுல வந்து சகோதரர் தமிழ்குமரன் தலைமையிலான நலம் காக்கும் அணி அதனோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறை வந்து ஒரு சிரமமான நிலையில் இருக்கு. இதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு தலைமை தேவைப்படுதுன்னு நாங்கள் நினைச்சோம். அதுக்கு வந்து உறுதுணையா இருந்து தானு சார் வந்து தமிழ்குமரன் தான் நல்லா இருக்கும். நான் அடுத்த வினாடியே அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா தானுதா சார் சொன்ன மாதிரி எந்த வித அதாவது வந்து எலெக்ஷன் நிற்கும் போது உதவி பண்றது வேற, எலெக்ஷன் இல்லாத போது போன 3 வருடத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், இல்லைன்னா அந்த பிரீமியம் இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும், எல்லாருடைய இன்சூரன்ஸ் போயிடும்னு எல்லாரும் கவலைப்படும் போது உடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ஒரு 50 லட்சத்தை கொண்டு வந்து அன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணாரு. இது ஒரு சின்ன விஷயம். நாங்கள் வந்து பெப்சியில் வந்து நான் பிரசிடண்டாக வந்த உடனே கொரோனா வந்துடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வந்து அரிசி வாங்க கூட முடியல, பணம் இருந்தாலும் அரிசி வாங்க முடியல, அது பணமும் எங்ககிட்ட இல்லை. அன்னைக்கு வந்து தானு சார் முதல்ல வந்து என்ன வேணும்னாரு, ஒரு 20,000 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டை அரிசின்னா கூட 20,000 மூட்டை அரிசி வேணும். அடுத்த நிமிஷம் அவர் எங்களுக்கு 1000 மூட்டை அரிசி அனுப்பிச்சாரு. அப்புறம் வந்து நீங்கள் குமரனுக்கு பேசுங்க, தமிழ் குமரன் எனக்கு சொன்னால் எனக்கு பழக்கம் இல்லை சார், நான் சும்மா ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பேசி பாடினார். நான் பேசி இது மாதிரி நான் ஆர்கே செல்வமணி பேசுகிறேன்னு சொன்னேன். அண்ணே சொல்லுங்கண்ணே, அவ்வளோ பணிவும் பண்பும் உள்ளவர். இது மாதிரி வந்து கொரோனா வந்து எஃபெக்ட் ஆகுது, பெப்சி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன வேணும்னாரு. இவ்வளோ வேணும்னா அடுத்த 48 மணி நேரத்தில் லண்டன்ல இருந்து எப்படி தொடர்பு கொண்டாருன்னு தெரியாது, 1 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. அன்னைக்கு வந்து 20,000 மூட்டையை 1000 மூட்டை அரிசி கொடுத்தாரு. அந்த 20,000 மூட்டை எனக்கு பணம் இருந்தால் கூட வாங்க முடியாது. தானு சார் உடனே வேற எங்கேயுமே ரெடி பண்ணி ஒரு 3 நாளுக்குள்ள எங்கள்கிட்ட மொத்த அரிசி வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை, சேம்பருக்கு பணம் கட்ட பில்டிங் கட்டணும்னாங்க, அவங்களுக்கு 1 கோடி. இது எல்லாம் விட மனிதநேயம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பெரிய இந்தியன் டூர்ல மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அப்பெல்லாம் விபத்து நடந்தா சில இடங்கள்ல வந்து பாடியை நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போக கூட முடியாது, ஏன்னா சின்ன ப்ரொடியூசர் ஒரு மாட்டி பண்ணாங்க. இதுல வந்து என்னன்னா ஒரு 6 பேருக்கு அடிபட்டுருச்சு, 4 பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்க எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணி அந்த குடும்பம் அந்த உறுப்பினர் இருந்தா என்ன எந்த நிலையில இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அடிபட்டவங்களை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி அவங்க வந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் தொழிலுக்கு வர வரைக்கும் அவங்க வேலைக்கு போனால் என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளத்தையும் கொடுத்து, இது மாதிரி தயாரிப்பாளரை தமிழ் சினிமாவில் இல்லை இந்தியன் சினிமாவிலே நாங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தாயுள்ளம் கொண்டவர் வந்து தமிழ்குமரன். அவரோட தலைமையில் இந்த அணி நிற்குது. அதில் வந்து நல்ல வேட்பாளர்களாக ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரிக்கும், கமலாநாத் வந்து இன்னொரு செக்ரட்டரி, 2 செக்ரட்டரி நிற்கிறாங்க. 2 பேருமே வந்து ராதாகிருஷ்ணன் வந்து சின்ன தயாரிப்புல பல வருடம் போராடிக்கூடியவர். கமலாநாதர் வந்து ஒரு விஷயத்தை போல்டாகவும் சிந்தனையாகவும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பொருளாளருக்கு வந்து சந்திரபோஸ் நிற்கிறார். இவர் வந்து லிங்குசாமியோட சகோதரர் தான் எனக்கு தெரியும். அவர் வந்து தலைவராக நிற்கிற இதில் இருக்கும்போது இது மாதிரி தமிழ்குமரன் நிற்கிறார். ஆனா வந்து சமீப காலங்கால 100 கோடி வசூல் 200 கோடி வசூல்னு அவங்களே ப்ரமோஷன் பண்றாங்க. உண்மையா இருக்குமா இல்ல என்ன மாதிரியான? உண்மையும் இருக்கும்.
நன்றி.